ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். இப்படி பேசின திருமாவளவன் இன்னைக்கு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்காப்ல. எங்க தெரியுமா? திருப்பரங்குன்றத்துல அறுபடை வீடுகள்ல ஒன்னா இருக்க திருப்பரங்குன்றத்துக்கு போய் அங்க மிகப்பெரிய அளவுல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை போல பெரிய முருக பக்தனை போல வேடத்தை போல அங்க இருக்கின்ற பூசாரி என்ன பண்றாரு? திருமாவளவனோட நெத்தியில விபூதியை பூசி விடுறாரு. இந்த விபூதியை பூசணும்னா திருமாவளவனுக்கு பேரதிர்ச்சி. ஐயோ, என்னுடைய நெத்தியில விபூதியை பூசிட்டாங்களே, எப்படியாவது இதை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீனை கிரியேட் பண்றாப்ல. அங்க இருக்கின்ற சொர்ணயிட்ட பக்தர்கள் என்ன பண்றாங்க? திருமாவளவனோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடி வர்றாங்க. செல்ஃபி எடுக்கிறதுக்கு அந்த மொபைலை பார்த்தோன்னா திருமாவளவனுக்கு மேலும் பேரதிர்ச்சி. தன்னுடைய நெத்தியில வழக்கமா குள்ளாதானே இருக்கும், திடீர்னு இப்படி விபூதியை பூசிட்டாங்களே, அதுவும் பெருசா பூசிட்டாங்களே அப்படின்னு நினைச்ச திருமாவளவன் உடனடியாக அந்த கோவில் வளாகத்துல முருகபெருமானோட அந்த கோவில் வளாகத்துக்குள்ள வச்சு